நேற்று இரண்டாவது செமிஃபைனல் ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சு 362 ரன் எடுத்துட்டாங்க. ஆனா இரண்டாவது பேட்டிங் செய்த சவுத் ஆப்பிரிக்கா அணி 312 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சதால கடைசியா 50 ரன் வித்தியாசத்துல நியூசிலாந்து அணி ஜெயிச்சு மீண்டும் நம்ம இந்தியாவை எதிர்த்து வர ஞாயிற்றுக்கிழமை துபாயில ஃபைனல் ஆட்டம் விளையாட இருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆனதை பத்தியும் அதே போல நம்ம இந்தியாவுக்கு எதிராக விளையாட போற அந்த ஃபைனலை பத்தியும் கேப்டனான மிச்சல் சாண்ட்னர் அவர் பேசியிருக்காரு. முக்கியமா இப்ப சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக நாங்க அடைஞ்சிருக்க இந்த இமாலய வெற்றி கண்டிப்பா இந்திய அணிக்கு எதிராக ஒரு துளி கூட எங்களுக்கு பயன் அளிக்காது. ஆனாலுமே இந்தியாவை எதிர்கொள்றதுக்கு ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த ஒரு புதிய விஷயம் இந்த முறை கிடைச்சிருக்கு, அது ஒன்னே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையான திமிரான பேட்டியை போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல மிச்சல் சாண்ட்னர் அவர் கொடுத்திருக்காரு. சோ இதுல ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்களை வீழ்த்தினதை பத்தி மிச்சல் சாண்ட்னர் இந்த லாகூர் மைதானத்தின் பிச் இதுவரைக்கும் இந்த தொடர் முழுக்க நல்ல சிறப்பான பேட்டிங் பிச்சாக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து எல்லாருமே பயங்கரமா ரன் எடுத்திருக்காங்க இந்த மைதானத்தில். அதனால நாங்கள் கண்டிப்பாக 300க்கும் அதிகமான ரன் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இறங்கினோம். கேன் வில்லியம்சன், ரச்சின் இரண்டு பேருமே T20 ஃபார்மேட்டில் அபாரமாக விளையாண்டாங்க. ஸோ அவங்க இரண்டு பேரால் தான் எங்களால் 300க்கும் அதிகமான ரன்களை குவிச்சு இந்த ஆட்டத்தில் அபாரமான வெற்றி அடைய முடிஞ்சுது. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக விளையாட போகிற துபாயில் விளையாட போகிற அந்த ஃபைனல் நிச்சயமாக இந்த ஆட்டம் மாதிரி இருக்காது. இங்கே பேட்டிங் பிச்சாக இருக்குது அப்படின்னா அங்கே அப்படியே நேர்மாறாக பவுலிங் பிச்சாக இருக்குது. அதனால் சவுத் ஆப்பிரிக்கா அணியின் இந்த வெற்றி எங்களுக்கு ஃபைனலில் எந்த ஒரு வகையிலுமே பலன் அளிக்காது. ஆனால் நாங்கள் நாளைக்கே புறப்பட்டு துபாய்க்கு போயிடுவோம். எங்களுக்கு நடுவில் இடைப்பட்ட ஒரு 3 நாட்கள் இருக்குது. அந்த 3 நாள் தான் நாங்கள் அங்கே துபாயில் எப்படி விளையாடணும் அப்படின்னு நாங்கள் கற்றுக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கும். மேலும் இதுக்கு முன்னாடி லீக் ஆட்டத்தில் 240 ரன்னை கூட நாங்கள் சேசிங் பண்ண முடியாத நிலைமை இந்தியாவுக்கு எதிராக ஏற்பட்டுச்சு. ஸோ அதில் செஞ்ச தவறுகள் எதையுமே இந்த மேட்ச்சில் செய்யாமல் எங்களை திருத்தி கொண்டு கண்டிப்பாக ஃபைனலில் நாங்கள் வெற்றி அடைகிறதுக்கு அந்த தோல்வி கூட எங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். ஸோ ஓவராலாக நிச்சயமாக நாங்கள் இந்த முறை இந்த ஃபைனல்ஸில் இந்தியாவை விட்டு கொடுக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்திருந்தப்ப எங்களுக்கு இவ்வளோ பெரிய இடைவேளை நாட்கள் கிடைக்கல துபாயில் நாங்கள் பயிற்சி எடுக்கிறதுக்கு. ஆனால் இந்த முறை எங்களுக்கு 3 நாட்கள் முழுசாக இருக்கிறதால இந்த நேரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவுக்காக ஃபைனலில் எதிர்த்து நிச்சயமாக இந்த முறை நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு கேப்டனான மிச்சல் சாண்ட்னர் இந்த ஆட்டம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா தைரியமாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கையோட ஒரு திமிரான பேட்டியை நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச்ல அவர் பேசியிருந்தாரு. ஸோ ஃபைனலுக்கு முன்னாடி மிச்சல் சாண்ட்னர் நம்ம இந்தியாவை பற்றி பேசியிருக்க இந்த ஸ்பீச்சை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஃபைனலில் மிச்சல் சாண்ட்னர் அவர் சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா இருக்காதா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.